யாழ் ஓகே சொல்ல நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், டென்ஷனாக இருக்குது நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், நீட்டில் ஃபெயில் ஆகிட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் இப்படின்னு சூசைட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி ஆகிடுச்சு. நான் போன வாரம் நான் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு பையன் வரான் நைட்டு 3 மணிக்கு. அந்த பையன் வந்துட்டு எலிமருந்து சாப்பிட்டு வரான். நைட்டு 3 மணிக்கு அந்த பையன் எலிமருந்து சாப்பிட்டு வரான். ஏன்டா அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணா வீட்டில் பைக் வாங்கி தரல, அதனால் நான் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வரான். சரி, நான் கேட்டேன், தம்பி நீ படிச்சு என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால், நான் படிச்சு நான் வந்து ஐபிஎஸ் ஆக போகிறேன். அந்த பையனுக்கு வயசு வந்து 18. நீ ஐபிஎஸ் ஆனேன்னா 70,000 to 80,000 சம்பளம் வரண்டா, 2 மாதம் சம்பளத்தை வச்சிருந்தே நீயே ஒரு பைக் வாங்கிடலாம் மேடம் அப்படின்னு கேட்டேன். அந்த பையனுக்கு அந்த புரிதலே கிடையாது. இது பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பையன் வரான், அப்பா அடிச்சிட்டாருன்னு அப்படின்னு வரான். ஏன்டா அப்பா அடிச்சிட்டாருன்னா சூசைட் பண்ணணும். இன்னைக்கு 90s கிட்ஸில் பாதி பேர் இருக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பாலாம் 12th வரைக்கும் நான் அடிக்கிறது மட்டுமே அன்றாட வேலையை வச்சுக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு அப்பா அடிக்கிறாரு, அன்னைக்கு அடிச்சதன் ரீசனு இன்னைக்கு நான் வாழ்க்கையில் அடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். ஸோ அதனால் அதுக்காகலாம் சூசைட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது? ப்ளஸ் அதை கூட விடுங்க. இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வரான். என்ன அப்படின்னா கையை எடுத்துக்கிட்டு பூச்சி மருந்து குடிச்சிட்டு வரான். ஏன்னா அப்படின்னு கேட்டால், லவ் பண்ணுற புள்ள வந்து ஓகே சொல்ல அப்படின்னு வரான். இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், நீ சூசைட் பண்ணிவிட்டு அந்த புள்ள ஒன்று ஓகே சொல்லிச்சு. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு ஐம் கமிட்டட் டு மை ஏஞ்சல் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறேன்னு அதுக்கு எத்தா? இல்லை கையை கழிச்சுக்கிட்டு அடம் பிடிச்சி ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டு நான் அந்த பைக்கு ஸ்டேட்டஸ் போட்டால் அதுக்கு எத்தா? நீ சம்பாரித்து பைக் வாங்கி உன் அம்மாவுக்கு நகையை போட்டு உன் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி கடனை பூரா கட்டி ஒரு நல்ல சொந்த வீட்டை கட்டி அப்பா அம்மா கொண்டு போய் அந்த வீட்டில் உட்கார வச்சு நான் தாண்டா என் ஃபேமிலி காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லு, அதுக்கு எத்து. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் லவ் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைய நான் ஓகே பண்ண வச்சுட்டு இப்போ ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு எத்தா? அது அசிங்கம். ஸோ இன்னைக்கு எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒன்று பைக் ஒன்று வாங்கிடணும், ஒரு பிள்ளை ஒன்று செட்டப் பண்ணிடணும், ஓகேவா இல்லையோ ஒரு பிள்ளை ஒன்று செட்டப் பண்ணிடணும், இப்போ ஒரு பைக் ஒன்று வாங்கி. இதுதான் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாகவே இருக்குது. வெறும் 18 வயசு தான் அந்த குகேஷ் அப்படிங்கிற அந்த தம்பிக்கு. உலகத்தையே அந்த செஸ் போட்டியில் திரும்பி பார்க்க வச்சார். நான் உலகத்தையெல்லாம் திரும்பி பார்க்க சொல்லலை, உன் வீட்டில் உன்னை திரும்பி பார்க்க வை. நல்ல வேலைக்கு போய் உங்கள் அப்பா சொல்லணும், பரவாயில்லடா என் பையன் நல்ல ஒரு பொறுப்பான ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்கிட்ட உங்கள் அப்பா சொன்னார்னா அது மிகப்பெரிய சாதனை. அந்த மாதிரி இருங்கடா தம்பிங்களா. போயும் ஒரு 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 பொண்ணுக்காகவும் பைக்குக்காகவும் சூசைட்லாம் பண்ணிக்காதீங்க, புரியுதா? இப்போ நான் ஏன் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபாலோயர் ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணிட்டார். அவருக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகி அவர் லிவர் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டார். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்காக மட்டுமே வேண்டிக்கிட்டு இருந்தேன்னா முதல் தடவை அந்த பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டினேன். இன்றைக்கி ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் ஆச்சு. இன்றைக்கி அந்த பையன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு மெசேஜ் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன்டா, இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மாணவர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும் பொழுது இறந்து முடிக்கணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். ஓம் நமக் சிவாய.